முதல் OnePlus Ace Pro குளோபலாக OnePlus 10T லான்ச் ஆச்சு. அடுத்த ஃபோன் Ace 2 Pro குளோபலாக லான்ச் ஆகவே இல்லை. ஸோ இந்த தேர்ட் ஜென்ரேஷன் OnePlus Ace Pro குளோபலாக OnePlus 12T லான்ச் ஆகுமா இல்லை சைனா எக்ஸ்க்ளூசிவாகவே இருக்குமா? இந்த கேள்விக்கு OnePlus-ஆல் மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். ஆனால் அதை விடுங்க ப்ரோ, இந்த ஃபோனில் என்ன அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோவுக்கு போகலாம். பாக்ஸ் ஸ்டாண்டர்ட் OnePlus ரெட், நல்லா போல்டாக ஏஸ் பிராண்டிங் டாப்பில் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே வாங்கியிருக்கிறது 12/256 வெர்ஷன். இதுதான் பேஸ். ஸோ இப்போ இந்த புல் டேபை யூஸ் பண்ணி கவரை ரிமூவ் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணையில் சைடில் இன்னும் போல்டான ஏஸ் பிராண்டிங் இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே முதல் விஷயம் நம்ம பார்க்குறது இந்த நெவர் செட்டில் லோகோவோட வர ரெட் இன்சர்ட். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல், ரெகுலர் லீஃப்லெட்ஸ், OnePlus நெவர் செட்டில் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் ஃபைனலாக ஒரு சாஃப்ட் கேஸ். சரி, அடுத்து ஆக்சுவலாக இங்கே இந்த கேஸில் இந்த கேமராவை சுற்றி உள்ள ஏரியா பாருங்களேன், எலிவேஷன் எதுவும் இல்லை. ஸோ Ace 3 இல்லை 12R கம்பேர் பண்ணையில் இங்கே சில காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் இருக்குது. அதில் இது ஒன்று. சரி, இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோமே. ப்ரொடக்டிவ் ராப்லேருந்து வெளில எடுக்கலாம். நான் இங்கே வாங்கியிருக்கிறது சில்வர் வெர்ஷன். இதோட பேக் கிளாஸ் OnePlus 3 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் சூஸ் பண்ணியிருக்காங்க, 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு. ஸோ க்ரீன்னு வரையில் அதுக்கு வீகன் லெதர், ஒயிட் செராமிக். ஸோ இதை தான் நான் சொன்னேன். இப்போ இந்த கேமராவை சுற்றி இருக்கிற ஏரியாவில் இந்த பம்ப் எதுவும் கிடையாது, வெறும் ஒரு கோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைன் லாங்குவேஜை இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். சரி, இப்போ ஃபோன் பூட் ஆகிட்டு இருக்கு. கேஸை போடுவோம், பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலரான OnePlus ரெட் கேபிள், USB Type A to Type C, ஃபைனலாக 100 வாட் சூப்பர் வூக் சார்ஜர். இப்போ இந்த ஃபோன் ஆக்சுவலாக என்னோடய Ace 3 வீடியோலேருந்து இந்த சின்ன கிளிப்பை பாருங்களேன். பேட்டரி கெப்பாசிட்டி தான் இங்கே கொஞ்சம் லைட்டாக அதிகம், 5500 mAh. ஸோ கைஸ், இது எனக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவாக தெரியுது. ஏன்னா இப்போ நிறைய பிராண்ட்ஸ் அந்த 5000 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் ஃபோன்ஸில். இந்த தடவை OnePlus அதையும் தாண்டி போயிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி 6100 mAh. இங்கே கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் ஆனது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, டிமென்ஷன்ஸ் இல்லை வெயிட் எதையும் பெருசாக இன்க்ரீஸ் பண்ணாமல் அந்த பேட்டரி கெப்பாசிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது புது சிலிக்கன் கார்பைட் டெக்னாலஜி. இப்போது பேட்டரி எஃபிஷியன்சி OnePlus 12 நம்ம பார்த்ததுக்கு சிமிலராக இருந்துச்சுன்னா, வெல், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டும் சிமிலர் தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி பார்க்கையில் இங்கே 15% பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது என் கன்சியூமர்ஸ்க்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஏன்னா OnePlus 12லேயே பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த 100 வாட் சூப்பர் வூக் சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் கொஞ்சம் சார்ஜ் டைம் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஃபுல் சார்ஜ் 36 நிமிஷத்துலங்கிறது இன்னமும் ரொம்ப ஃபாஸ்ட் தான். இப்போ Ace 3 இல்லை OnePlus 12Rலேருந்து இருக்கிற அடுத்த சேஞ்ச் உள்ள அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப். Ace 3 Proவில் ஃப்ளாக்ஷிப் Snapdragon 8 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெகுலர் ரேம் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் போக எக்ஸ்ட்ராவாக ஒரு புது டாப் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 24 GB ரேம், 1 TB ஸ்டோரேஜ். OnePlus இதை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பவர் ஹவுஸ் அப்படின்னு பொசிஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பொசிஷனிங்க்கு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, கூலிங்கும் முக்கியம்தான். OnePlus அதையும் ஏறக்குறைய நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபோன் கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது, புஷ் பண்ணல, இல்லைன்னு சொல்ல. பட் மற்ற நான் கேமிங் 8 Gen 3 அளவுக்கு இது த்ராட்டில் ஆகலை. இப்போது உதாரணத்துக்கு ஒரு 3D Max ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70% பீக் பர்ஃபார்மன்ஸை 20 நிமிஷம் கண்டினியூஸாக புஷ் பண்ணதுக்கப்புறம் ரீட்டைன் பண்ணுது. ஆக்சுவல் கேமிங்னு வரையிலையும் Ace 3 Pro ரொம்ப சாலிடாக இருந்தது. இங்கே உள்ள டிஸ்பிளே பல விஷயங்கள் மாதிரி இதுவும் மாறல. இன்னமும் Gorilla Glass Victus 2 கவர்ட், LTPO AMOLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ், 1.5K ரெசல்யூஷன், HDR பீக் 4500 நிட்ஸ். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் 1700 நிட்ஸ்க்கு மேலே அவுட்புட் பண்ணிச்சு ஆட்டோ மோடில். ஸோ 12R பார்த்த அதே தரமான டிஸ்பிளே தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விஷயங்கள் இங்கே மாறல. வெறும் அந்த கேமராவை சுற்றி உள்ள டிசைன்ஸ், இல்லை மெட்டீரியல் சாய்ஸஸ், உள்ள சிப், பேட்ரி, இதெல்லாம் தான் மாற்றிருக்காங்க. மற்ற எல்லாமே அதே ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ், அதே IP65 ரேட்டிங், அதே மெட்டல் ஃப்ரேம், அதே ட்ரிபிள் கேமரா அரே. ஸோ இப்போ அடுத்து நம்ம பேச வேண்டியது ப்ரைஸிங் தான். பட் ப்ரைஸிங் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோட OnePlus Ace 3 வீடியோலேருந்து ஒரு சின்ன பெட். ப்ரைமரி போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் OnePlus 11 பார்த்த அதே Sony IMX 890, அது கூட ஒரு f1.88 லென்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. OIS சப்போர்ட் இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இமேஜஸ் நல்லா தான் இருந்தது. டெக்ஸ்சரும் சரி, டீட்டெயிலும் சரி, டைனாமிக் ரேஞ்ச் அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். ஹாசல்பிளாட் டியூனிங் இல்லைங்கிறதுனால கலர்ஸ் ஒரு ஆக்சுவல் OnePlus ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கிற அந்த லெவலில் இல்லை. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. லோ லைட்லேயும் இமேஜஸ் பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வீடியோன்னு வரையில் 8K ஷூட் பண்ண முடியாது. பட் 4K 60 ஃபுட்டேஜ் நல்லா தான் இருந்தது, ஸ்டேபிளாக இருந்தது. செகண்டரி 8 மெகா பிக்சல் சென்சர்,
ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டான அல்ட்ரா வைட், பெருசாக இதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. மூணாவது 2 மெகா பிக்சல் மேக்ரோ, இதை பற்றி என்றைக்குமே சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, கணக்கு காமிக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபீஸ்னு வரையில் இங்கேயும் போன தடவை உள்ள அதே 16 மெகா பிக்சல் சென்சார் தான் திருப்பி யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸ்டில் இமேஜஸ் பரவாயில்ல, டீட்டெயில்டாக இருக்குது, ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாக இருக்குது. பட் வீடியோன்னு வரையில் 1080p தான் ஷூட் பண்ண முடியும், அதுலேயும் 30 fps லாக். ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெரிய நெகட்டிவ். இன்னமும் அதே தான், 1080 30 தான் மேக்ஸ். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3லையும் கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனிவேஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே A3 ப்ரோலேருந்து நான் எடுத்த சில சாம்பிள்ஸ். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் 12 ஐடென்டிக்கலாக இருக்குது, டெக்னிக்கலாக ISP மாறி இருக்குது. பட் ஆனாலும் ஆக்சுவல் ஹார்ட்வேர் மாறாததுனால ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ A3 ப்ரோ இன்னைக்குள்ள கேமரா ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப்ஸோட கண்டிப்பாக கம்பீட் பண்ண போகிறதில்ல. பட் கேமராஸ், எஸ்பெஷலி அந்த ப்ரைமரி கேமரா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் வேணும், ஆனால் ரொம்ப அதிகமாக பே பண்ணக்கூடாது, கேமராஸ் ஆவரேஜாக இருந்தால் போதும் அப்படின்னா OnePlus Ace 3 Pro உங்களுக்கு கரெக்டான ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கும் குளோபலாக லான்ச் பண்ணாங்கன்னா. இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் இது இப்போ சைனா எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறதுனால கலர் OSல ரன் ஆகிட்டு இருக்க Android 14 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன் குளோபலாக லான்ச் ஆச்சுன்னா எப்பவும் மாதிரி ஆக்சிஜன் ஓஸோடு வரணும். ஸோ OnePlus 12T அது லான்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? ப்ரைஸிங்னு பார்த்தா இந்த ஃபோன் சைனாவில் 3199 யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ணையில் $440 இல்லை $37,000 இந்தியன் கரன்சி. ஸோ ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸிங், கொஞ்சம் அதிகமான விலைக்கு இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபோனை பற்றி, ப்ரைஸிங் பற்றி, பொட்டென்ஷியலாக குளோபலாக அது லான்ச் ஆகிறத பற்றி? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.